ஹாய் மக்களே, இன்றைக்கி அயில மீன் குழம்பு தாங்க வைக்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் பார்த்துக்கலாம். அயில மீன் இப்படி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேங்க. புளி தேவையான அளவு தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். குழம்பு மசால் பொடி, தனி மிளகாத்தூள், 2 பெரிய தக்காளி எடுத்துக்கிட்டேங்க. கறிவேப்பிலை கொஞ்சம், பூண்டு கொஞ்சம், சின்ன வெங்காயம், தாளிக்கிறதுக்கு வெந்தயம் கொஞ்சம், சோம்பு கொஞ்சம், உப்பு தேவையான அளவுங்க. இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பாருங்கள், வெந்தயம் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துருக்கோங்க. இப்போ சோம்பு சேர்த்துக்கலாம். இப்போ சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. அடுத்து பூண்டு சேர்த்துக்கலாம். கறிவேப்பிலை, நல்லா வெங்காயம்லாம் வதந்துட்டுங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி அரைச்சி சேர்த்துக்குவேன் நான். தக்காளி நல்லா வதங்கட்டுங்க. தக்காளி நல்லா பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சுங்க. இப்போ குழம்பு மசாலா பொடி சேர்த்துக்கலாம். தனி மிளகாத்தூள், இப்போ புளி சேர்த்துக்கலாங்க. தண்ணி தேவையான அளவு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துக்கலாங்க. குழம்பு நல்லா கொதிக்கட்டுங்க. குழம்பு நல்லா கொதிச்சிருச்சுங்க. இப்போ மீனெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பு சிம்மில் வச்சு வேக வச்சுக்கலாங்க. மீன்லாம் கொஞ்சம் வேகட்டும். இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. மீனும் நல்லா வெந்துருச்சு. அயில மீன் குழம்பு ரெடிங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.